ரேவா காண்டம் 178 அத்தியாயம். கங்கா வாகக தீர்த்தத்தின் சிறப்பு. குறிப்பு: மிகவும் புனிதமான நதியான கங்கை கங்கோத்தார தீர்த்தம் அல்லது கங்காவாக தீர்த்தத்தின் நர்மதை நதியுடன் இணைவதன் மூலம் அங்கு நீராடுவதன் மூலம் தூய்மை அடைகிறாள். இங்கு சைவம் மற்றும் வைஷ்ணவம் ஆகியவற்றிற்கு இடையேயான ஒரு சங்கமம் இணைப்பு முயற்சிக்கப்பட்டுள்ளது. மார்க்கண்டேய முனி கூறினார், மன்னா, பின்னர் ஒருவர் பிருகு தீர்த்தத்திற்கு அருகில் உள்ள நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள மிகச் சிறந்ததும் மிகுந்த புண்ணியம் வாய்ந்ததுமான கங்காவாகக தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு மிகுந்த புண்ணியம் வாய்ந்த கங்கை ஒரு சிறந்த விரதத்தை கடைபிடித்து 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கடுமையான தவத்தை மேற்கொண்டாள். அவள் பிரபஞ்சத்தின் தோற்றுவாயான பாவமற்ற இறைவனான நாராயணனை எண்ணி தியானம் செய்தாள். உலகத்தின் இறைவனை, அந்த நதி, அந்த பேரொளியையும் பரமாத்மாவையும் தியானித்தாள். அப்போது ஜனார்த்தனரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கு வந்து பின்வருமாறு உரைத்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், என் தாமரை போன்ற பாதங்களிலிருந்து தோன்றிய நதியே, உன் தவத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அழகியவளே, என்னிடமிருந்து நீ என்ன விரும்புகிறாய்? கூறுவாய், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கங்கை கூறினாள், இறைவா, நான் தமது தாமரை போன்ற பாதங்களிலிருந்து நழுவி இயல்பாகவே பாயத் தொடங்கினேன். முப்புவனங்களுக்கும் தலைவனே, நான் வரும் வழியில் தேவர்களால் வணங்கப்பட்டும் வருகிறேன். ஆகவே பகீரதன் எனும் மன்னன் மிக கடினமான தவத்தை செய்து பிரபஞ்சத்தின் தலைவரும் உலகங்களுக்கு நலம் செய்பவருமான சங்கரனாரை சிவபெருமானை மகிழ்வித்தான். பூமியை தாங்குபவரே, அவன் மூலமாகவே நான் பூமிக்கு இறங்கி வந்தேன். உங்கள் இருவரின் வேண்டுகோளின்படி நான் பூமிக்கு இறங்கி வந்தேன். நான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உரியவள் என்று கருதி மக்கள் அனைவரும் என்னில் நீராடினார்கள். உலகில் பிராமணர்களை கொன்றவர்கள், குருவின் படுக்கையை தீண்டியவர்கள், குருவின் மனைவியுடன் உறவு கொண்டவர்கள், தாய் தந்தையரை கைவிட்டவர்கள், பொன்னை கவர்ந்தவர்கள், பசுக்களை கொன்றவர்கள், உயிரினங்களுக்கு துன்பம் இழைத்தவர்கள், விலக்கப்பட்ட பெண்களுடன் உடல் உறவு கொண்டவர்கள், விலக்கப்பட்ட உணவை உட்கொண்டவர்கள், பொய் கூறுபவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், தெய்வம் மற்றும் பிராமணர்களின் சொத்துக்களை திருடியவர்கள், தேவர்கள், பிராமணர்கள், குருக்கள் மற்றும் பெண்களை இகழ்ந்து பேசுபவர்கள், பிராமணரின் சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், தற்கொலை செய்து கொண்டு தங்களை அழித்து கொண்டவர்கள், அறநெறியிலிருந்து விலகி விரதம், துறவரம், கட்டுப்பாடுகள் ஆகியவற்றில் ஈடுபடுபவர்கள், விலக்கப்பட்ட பானங்களை அருந்துபவர்கள், தானம் செய்வதை தடுப்பவர்கள் மற்றும் தகுதியுடையவர்களுக்கு தானம் செய்வதை அவர்கள், தங்கள் மனைவியரின் புது காலத்தை, கருத்தரிக்கும் காலத்தை வீணடிப்பவர்கள், பெற்றோர்களிடம் அன்பு காட்டாதவர்கள், ஏழைகள் மற்றும் உறவினர்களிடம் இரக்கம் காட்டாதவர்கள், வயல் வெளிகளின் வரப்புகளை உடைப்பவர்கள், பழைய பாதைகளை அழிப்பவர்கள், நாத்திகர்கள், சாஸ்திர படிப்பை கைவிட்டவர்கள், சந்தியாவந்தனம் செய்யாத பிராமணன், ஹோமத்தில் படைக்கப்படாத உணவை உட்கொள்பவன், ஒருபோதும் திருப்தி அடையாதவன், பாகுபாடின்றி எதையும் உட்கொள்பவன், எதையும் வெறுப்பவன், கஞ்சர்கள், நாத்திகர்கள், கொடூரமானவர்கள், நன்றி உணர்வு இல்லாத பிராமணர்கள், புறங்கூறுபவர்கள், மதுபானங்களை விற்பவர்கள், உரிய காலங்களில் கடமைகளை செய்யாதவர்கள் மற்றும் தங்கள் கோத்திரத்தாலோ அல்லது பிற கோத்திரத்தாலோ உள்ள பெண்களுடன் உறவு கொள்ளும் இழிந்த பிராமணர்கள், இப்படியான பாவிகள் அனைவரும் என்னிடம் வந்து நாங்கள் இணைந்த பாவங்களின் தொடர்ச்சியிலிருந்து விடுபடுகிறார்கள். அவர்களின் பாவங்களின் அமிலத்தன்மையால் நான் அரிக்கப்பட்டு துன்புறுகிறேன். ஆகவே அகிலத்தின் இறைவனே, இப்போது எனக்கு மறுக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சியை நான் அடையும் வகையில் ஏதேனும் ஒன்றை செய்தருள்வீராக. இவ்விதம் கூறப்பட்டதும் தேவர்களின் தலைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி மகிழ்ச்சி அடைந்து ஜானவி தேவியிடம், கங்கையிடம் பின்வருமாறு கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி கூறினார், கங்காதர சிவபெருமானுடன் இணைந்து நான் எப்போதும் இங்கேயே தங்கியிருப்பேன். எனவே நீ உனது சுய வடிவத்திலேயே இங்கிருக்கும் ரேவா நதியுடன், நர்மதை நதியுடன் கலப்பாயாக. 3 கிளைகளாக பாயும் தேவியே, வெள்ளப்பெருக்கு காலத்தில் நர்மதையின் நீரை சுமந்து கொண்டு வந்து எனது பாதத்தில் வந்து சேர்வாயாக. மழை காலத்தில் நீ நீரால் முழுமையாக நிரம்புவாய். அப்போது இரு கரைகளையும் தாண்டி பெருகி வடகரையில் வீற்றிருக்கும் என்னை வந்தடைவாய். அப்போது நீ எனது கரத்தினில் ஏந்தியிருக்கும் சங்கின் மீது பாய்ந்து அதனை மூழ்கடிப்பாய். அது வைஷ்ணவ பர்வம் என்று போற்றப்படும். இது மற்ற 100 புண்ணிய காலங்களையும் பர்வதங்களையும் விட சிறந்ததாகும். வியாதிபாதம், சங்கிரமம் போன்ற புனித காலங்கள் கூட இதற்கு இணையானவை அல்ல.
இது மிகச்சிறந்த புண்ணியத்தை அளிக்கும் காலமாகும். சூரியனின் 2 அயன காலங்களும் கூட இதற்கு ஈடாகாது. தேவதேவியே, அந்த புனித நாளில் சங்கினை தொட்டு கங்கை மற்றும் நர்மதையின் கலப்பு நீரில் புனித நீராடும் மனிதன் நிச்சயமாக தனது பாவ கூட்டங்களை அழித்துக் கொள்வான். இது அனைத்து புண்ணிய செயல்களிலும் மிகச்சிறந்த புண்ணியத்தை தருவதாகும். இது அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளிலும் மிக மங்களகரமானதாகும். ஏனெனில் அது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியினால் தாங்கப்பட்டுள்ளது. எனவே அங்கிருந்து வெளிப்படுகிறது. மனிதன் சங்கோதார தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் நீர்க்கடன் அளிக்க வேண்டும். இதனால் பித்ருக்கள் 12 ஆண்டுகளுக்கு மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் தங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பேற்றை பெறுவார்கள். ஒரு பக்தர் கங்காவாக பகுதியில் உள்ள சங்கோதாரத்தில் ஸ்ரார்த்த பித்ருக்களுக்கான சடங்கு முறையை செய்து பிண்டத்தை அன்ன உருண்டையை அளித்தால் பித்ருக்கள் மிகுந்த மன நிறைவுடன் மகிழ்ச்சியில் நடனமாடுவார்கள். ஜானவி, கங்கையே, மனிதன் சங்கோதாரத்தில் புனித நீராடி பலராம சுவாமியை கேசவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டும். இரவில் விழித்திருந்து வழிபடுவதன் மூலம் அவன் தூய்மை அடைகிறான். உலக மக்கள் செய்துள்ள தாங்க முடியாதவை என்று கருதப்படும் பாவங்கள் அனைத்தும் அந்த புனிதமான நாளில் பருவ காலத்தில் அங்கு நீராடுவதன் மூலம் முழுமையாக நீக்கப்படுகின்றன. இதை கூறிய பிறகு மனிதர்களில் சிறந்தவரை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கிருந்து மறைந்தார். அன்று முதல் அந்த தீர்த்தம் கங்காவாக சிறந்த பெயரால் அழைக்கப்படுகிறது. இது பிரம்மா மற்றும் பிறராலும் அந்த மரபை பின்பற்றும் முனிவர்களாலும் போற்றப்படுகிறது. பரத குலத்தில் தோன்றியவரே, அந்த தீர்த்தத்தில் பக்தியுடன் நீராடுபவர் கங்கை தீர்த்தத்தில் நீராடியவருக்கு இணையான புண்ணியத்தை பெறுகிறார். தூய ஆன்மா கொண்ட மனிதர்கள் அந்த தீர்த்தத்தில் உயிர் நீத்தால் அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திலிருந்து ஒருபோதும் மீண்டும் பூமிக்கு திரும்புவதில்லை. அவர்களின் அந்த பயணம் முக்திக்கு இட்டு செல்லும் இறுதியான பயணமா. 178ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.